ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் விளாக் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சண்டேனாலே மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா கறி இல்லாமல் பொழுதே போகாதுங்க. கறியோ மீனோ சிக்கனோ ஏதோ ஒன்று, நான்வெஜ் ஆக மொத்தம் நான்வெஜ் இல்லாமல் பொழுது போகாது. அதே மாதிரி தான் இன்றைக்கி காலையிலே எங்களுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டில். அதுவுமே 1/4 கிலோ கறியும் 1/4 கிலோ எலும்பும் வாங்கிட்டு வந்தாங்க. நான் ரெண்டையும் சேர்ந்து ஒன்றா வந்து குக்கரில் வேக வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மட்டன் சுக்கா வந்து எப்படி ஈஸியாக சிம்பிளாக ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா கழுவிட்டு அதை குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து கழுவி வச்ச மட்டனை வந்து அதில் சேர்த்துடணும். அதையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூடவே பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. இப்போ அது கொஞ்சம் மட்டன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். வந்த உடனே மட்டன் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு 6 விசில் வச்சு விடுங்க. மட்டன் வேகட்டும். அப்புறம் சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் வெந்துருச்சு. அது ஒரு ஓரமாக இறக்கி வச்சுட்டேன். இறக்கி வச்சுட்டு இன்றைக்கி மட்டன் சுக்கா செய்கிறதுக்காக சின்ன வெங்காயம் தான் உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கடாயில் மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்றதை காமிக்கிறேன். கடாயில் ஆயில் விட்டு ஆயில் காஞ்சதும் சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 1 துண்டு, 2 கிராம்பு இது மட்டும் சேர்த்துருக்குறேன். அது நல்லா பொரிஞ்சதுமே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சு வரவும் இந்த சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் கூட சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்தும் பண்ணலாம், ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ சின்ன வெங்காயம் ரேட்டும் கம்மி, சீசனும் கூட, அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா சாஃப்டாக வதங்கணும், அதுக்காக ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். நான் சைட் பை சைடில் அப்படியே எங்களுக்கு லஞ்சுக்காக சாதமும் நான் வச்சுட்டேன் அடுப்பில். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. வதங்கினதில் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து கறி மசால் தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்புறம் இதில் ஒரு சின்ன டிப்பு ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து தூள் உப்பு காலியாகிடுச்சு. அது இல்லாமல் மிக்சி ஜாரும் வந்து ஈரமாக இருந்துச்சு. கல் உப்பை போட்டு அரைக்கலாம் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் ஈரமாக இருக்கிற நேரத்தில் வந்து அதை தொடச்சிக்கிட்டு நம்ம அதை அரைக்க டைம் ஆகும். அதுக்கு பதில் வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரேவி, பொரியல் இந்த மாதிரி செய்யும்போது வந்து இந்த மாதிரி டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உப்பை வந்து பொடிக்காமல் அந்த உப்பை கரைச்சி அந்த தண்ணி ஊற்றினாலே போதும். இது ஒரு சின்ன டிப்பு தான். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாமல் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த டிப் யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே ஓரளவு போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த குக்கரில் வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மட்டனை எடுத்து அதில் சேர்த்துடணும். நான் வந்து குக்கரில் வந்து எலும்பு மட்டன் ரெண்டையுமே ஒரே தான் வந்து நான் வேக வச்சுட்டேன். அதனால் அதை தனித்தனியாக வந்து அந்த வேக வச்ச தண்ணி, அந்த எலும்பு, அப்புறம் கறி 3ஐயும் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேன். பிரித்து எடுத்துகிட்டு இப்போ இந்த மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு இல்லையா, அதில் வந்து இந்த கறியோடு சேர்த்து கொஞ்சம் வேக வச்ச தண்ணியும் கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறணும். இப்போ இந்த மட்டன் சுக்கா பார்த்திங்கன்னா நல்லா வற்றி வரணும், மேலே எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வற்றி வரணும், நல்லா ட்ரை ஆகணும். அப்படின்னா தான் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம எந்த ஒரு தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இது நல்லா வற்றி வரட்டும், அதுக்காக மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வற்றி ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ மிளகு பொடி தேவையோ, காரம் எவ்வளோ சாப்பிடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகு தூள் சேர்த்து நல்லா தூவி அதை நல்லா 4 பெரட்டி விட்டோம்னா சூப்பரான மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு வந்து வேறு எதுவுமே வேணாங்க, சுட சுட சாதம் மட்டும் போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஆள் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ கறியும் சாப்பிட்ருவாங்க மதுரையில், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் சைட் பை சைடு பார்த்திங்கன்னா நான் மட்டன் குழம்பும் வச்சு விட்டுட்டேன். இங்கே ஒருத்தி தன்னால் அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கிறேங்க. ஆனால் எங்கள் வீட்டால் பார்த்தீங்களா
இளங்காத்து வீசுதாம்ல, பாட்ட பாருங்க. இளங்காத்து வீசுதேன்னு பாட்டு பாடிட்டு இருக்காரு. சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு, நம்ம வீட்ல சண்டேவும் வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டுற வேலை தாங்க எனக்கு. ஏன்னா சண்டேவும் அவர் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, காரைக்குடி கிளம்பிருவாங்க. அதனால அவருக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பழைய சாதமும், மட்டன் சுக்கா தான். அவருக்கு வந்து பழைய சாதம் இருந்தா போதுங்க. வேற எதுவுமே அவருக்கு தேவையில்ல. முதல் நாள் வடிச்சு அதில கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். அவருக்கு லஞ்சும் பேக் பண்ணிட்டேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைய கூட கிளப்பிர்லாங்க. இந்த பெரிய குழந்தைய வெளிய கிளப்பி அனுப்புறதுக்குள்ள, ஐயப்பா! படாத பாடு பட வேண்டியதா இருக்குங்க. என் பொண்ண கூட ஸ்கூலுக்கு அனுப்புறதுல எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. அவ பாட்டுக்கு கிளம்பிடுவா. நானும் அவளுக்கு தேவையானத செஞ்சு குடுத்துட்டு கடகடன்னு போய் அனுப்பி விட்டுட்டு வந்துருவேன். ஆனா ஹஸ்பண்ட கிளப்புறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, வெளிய நின்னுட்டு கர்ச்சீஃப் எடுத்துட்டு வா, வாட்ச் எடுத்துட்டு வா, சீப் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு 1000 வேலை ஏவுவாரு நம்மள. அவர கிளப்பி அனுப்புறதுக்கு அப்புறம் தான் அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விடுவேன். பெருமூச்சு விட்டதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தேங்க. உங்க வீட்லயும் எப்படிங்க? இப்படிதான் ஹஸ்பண்ட் வந்து இது பண்ணுவாங்களா? எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்காக அவர வந்து நானு தப்பு சொல்லல. அதாவது தொல்ல பண்றாரு அப்படின்லாம் நான் சொல்லல. இதுவும் ஒரு சந்தோஷம் தான். எல்லாமே வந்து நம்ம கையினால எல்லாம் நடக்கணும் அப்படின்னு அவர் கொஞ்சம் எதிர்பார்க்கறதுனால, அதுலயும் ஒரு ஹேப்பி. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து நல்ல ஒரு பாண்டிங் வந்து நல்லா அதிகமாகுது. அ இது எங்களுக்குள்ள சந்தோஷம் தான். அப்புறம் கிச்சனுக்கு வந்தா, இன்னைக்கு வந்து தோசையும், மட்டன் குழம்பு தான் எனக்கும் பாப்பாவுக்கு. எப்பயுமே வந்து நமக்கு ஆறிப்போன தோசை தான் கிடைக்கும். வீட்ல உள்ள எல்லாருக்குமே நம்ம தோசை சூடா சுட்டு சுட்டு தருவோம். ஆனா நமக்குங்கும்போது ஆறிப்போய் தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு பாப்பா சண்டேன்றனால வீட்ல லீவு. வீட்ல இருந்தனால எனக்கு வந்து, "அம்மா நீங்க சாப்பிடுங்க, நான் சூடா சுட்டு தரேன்னு" சொல்லிட்டு பாப்பா எனக்காக சுட்டு குடுத்தா. ரொம்ப தேங்க்ஸ்டா செல்லோன்னு சொல்லிட்டு, நல்லா சூடா திருப்தியா உட்காந்து இன்னைக்கு சாப்பிட்டேங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயா.